இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கும் ஒரு சர்ச்சை சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோவை விஜய் குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சமீப நாட்களாக சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதுடன் சட்டசபைக்கு வந்தால் உன்னுடைய எலும்பை உடைத்து விடுவேன் என்று பேசியதாக கூறப்படும் வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கைது சம்பவத்துக்கு பிறகு போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றபோது அங்கு காத்திருந்த பத்திரிகையாளரிடம் என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க என்ற வகையில் அவர் பேசிய வீடியோவும் தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு திருப்பமாக டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டையின் மகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கருத்து தற்போது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சந்திப்பில் அவர் உங்க கூட தான் உங்க பையன் இல்ல, ஆனா எங்களுக்காகவும் இந்த விளாத்திக்குளம் தொகுதி மக்களுக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காரு, எங்களுக்காக அவர் திரும்ப வேண்டும் என்று பேசியதாக கூறப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இந்த பேச்சை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இதனிடையே டிஎம்கே ஆதரவாளர்கள் பல இடங்களில் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து டிவிகே ஆதரவாளர் இன்ஸ்டா பிரபலமான விஜய் குட்டிமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க பையன் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பனுக்கு தப்பாத புள்ளன்னுவாங்கல்ல, அது இவன் தான் போல இருக்கு. ஏன்டா டே நல்லா படிச்ச புள்ள மாதிரி தக்கிற கண்ணாடிக்கு நடிலாம் போட்டுக்கின்னு உங்க அப்பா உங்க கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பாவை கூட்டின்னு போய் புத்திமதி சொல்லி நல்லது சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீ ஒரு கோரிக்கையை வைக்கிற உங்க அப்பா வெளியில இட்டுன்னு வரதுக்கு நான் என்ன பண்ற? உங்க பையன் தான் அவங்க கூட இல்லைன்னா அவங்க பையன் கூட இருக்கிறாரு, கூட இல்ல, அவங்க ஒன்னா சேருவாங்க சேரல, இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு ஒப்பன மாதிரி பேசினுக்கிற? எதுக்கு உங்க அப்பா மாதிரி பேசுற? தப்பு இல்லையா? ஒரு விசாரணைக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்கன்னா அதை பத்தி மட்டும் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். உங்க பையன் உங்க கூட உனக்கு தேவையா? உனக்கு எங்க வலிக்குது, உனக்கு எங்க குத்துது, உனக்கு எங்க குடையுது கேக்குறேன் நானு. இதே குழப்பம் உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? இதுல வேற உங்க அப்பாக்காரு வாய் தவறி பேசிட்டாருன்னு வேற பேட்டி வேற கொடுக்குறாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் வேற போராட்டம் வேற மறியல் வேற. எதனா இருக்காடா உங்களுக்கு? சின்ன பையனா தானடா இருக்க தம்பி நீனே. உங்க அப்பா வெளில எடுமா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. இந்த மாதிரிலாம் பேசலாமா முதல்ல? உங்களுக்கு எல்லாம் மண்டையில என்னதான் தெரியல. யார பாரு இதுங்கெல்லாம் வந்து அதுலயே மாட்டிக்கிச்சிங்கன்னா அவங்க குடும்பத்தை பேசதா, சிஎம் அவர்களோட குடும்பத்தை பேசதா பொழப்பு பழகுது, பொழப்பு கட்டினா இவ்வளா. இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தில் எந்த திசையில் செல்லும்? இந்த சர்ச்சைக்கு அரசியல் கட்சிகள் என்ன பதில் சொல்ல போகின்றன? இதனால் தமிழக அரசியலில் மேலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.